ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஸோ எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துலையும் நான் எதுக்கு எடுத்தாலும் எப்போவும் நமக்கு தடையாகவே இருக்குது எல்லா விஷயங்களும். நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அது பாதியிலே நின்றுது. ஃபோர்ஸாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நம்ம பின்னாடி பேக் வந்துடுறோம் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க இந்த உலகத்தில். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? பொதுவாகவே ஒரு விஷயத்த கெடுக்கிறது, ஒரு விஷயத்த மேலே தூக்கி கீழே திரும்பவும் கீழே கடாசுறது, ஒரு விஷயத்த ஆரம்பிச்ச ஒரு நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தடையை உண்டு பண்ணி அதை அப்படியே பாதியில் நிற்க வைக்கிறது, ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய கிரகம் கேது. சரிங்களா? ஸோ பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 3ஆம் பாவம், லக்னத்துக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்த ஆரம்பித்தாலும் சக்ஸஸ் ஆயிரும். சின்ன தடைகள் வந்தாலும் அதுக்கு அது சொல்யூஷன் நம்மளே கண்டுபிடிப்போம், இல்லை கூட இருந்தவங்க சொல்லுவாங்க. சும்மா ஒரு வித்தின் செகண்ட்ஸ்லேயோ மினிட்ஸ்லேயோ ஹவர்ஸ்லேயோ டேஸ்லேயோ அது சரியாயிரும். மந்த்து கணக்காக வருஷக்கணக்காக ஒரு விஷயம் பிரச்சனையிலேயே இருக்குது, குழப்பமாகவே இருக்குது, ஒரு கேஸ் நடந்துட்டுருக்கு, ஆனால் அது 10 வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது. பொதுவாகவே 3ஆம் பாவத்தில் கேது இருந்தார் அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாதியிலே நின்று போயிடும், தடை உண்டாகும், அது நடக்கவே நடக்காது. உதாரணத்துக்கு ஒரு லேபுக்கு போகிறீங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் எடுக்கிறீங்க, ரிப்போர்ட் உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும். இல்லைன்னா நீங்கள் போகும்போது கரெக்டாக அந்த மிஷின் ஒர்க் ஆகாமல் ரிப்பேர் ஆயிரும். சரிங்களா? இன்டர்வியூக்கு போகிறீங்க,